இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சொன்ன மாரி தான் துளாராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாக வரக்கூடியது கும்பராசிக்குரிய அதிபதி சனி. அதே எண்ணிக்கை தான், அதே நேரம் தான், அதே கிழமை சனிக்கிழமை தான். இந்த நாளில் செய்யக்கூடியது வந்து நல்ல பலன்களை தரும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்றது அதற்கான 5வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது மீனராசி. இப்போ மீனராசி அப்படின்ற போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாரி தான் குரு பகவான் தான். குரு பகவானுக்கான வழிபாடு விருச்சிக ராசிக்கு மிக சிறந்த பலன்களை தருகின்றது. அதையே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருக்கான பரிகாரம் சொன்ன மாதிரி அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நல்ல பலன்களை தரும். அடுத்தபடிச்சாக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். அதற்கான ஸ்தலம் அப்படின்றது வைத்தீஸ்வரன் கோயில். இது எல்லாமே நல்ல பலன்களை தரும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய்க்கான வழிபாடுகளையும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறது, முருகனுக்கான வழிபாடுகளையும் தனுசு ராசிக்காரர்களை கண்டினியூ பண்ணுறதுன்றது நல்ல பலன்களையும் தரும். மகர ராசி. மகர ராசிக்கான 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன். சுக்கிரனுக்கான விஷயத்தையும் நான் ஆல்ரெடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே அதையே நீங்கள் சுக்கிரனுக்கான வழிபாடுகளையும் பண்ணுறது சிறப்பான இருக்கும். அதுக்கான கிழமை அப்படின்றது வெள்ளிக்கிழமை. அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கான வழிபாடு அப்படின்றது வந்து புதன். 5ஆம் அதிபதி மிதனத்துடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது புதன். அப்போது புதனுக்கான திருவெண்காடு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இந்த வழிபாடுகள் அதற்கான தீபங்களை வழிபடுவதற்கும் சிறப்பாகவே இருக்கும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி. மீனராசிக்கான 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன். இந்த சந்திரனுக்கான வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திங்களூர் தான். இதே வைஷ்ணவ வழிபாடு படி பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய பரிமள ரங்கநாதன் சொல்லக்கூடிய வைஷ்ணவ கோயில் தான். இது ரெண்டுமே சந்திரனுக்கான கோயில். இதுக்கான எண்ணிக்கை தீபம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2. இதற்கான தானியம் அப்படின்றத வந்து அரிசி, நெல்லுன்னு சொல்லலாம் அல்லது அரிசியும் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தயிர் சாதம் அல்லது இந்த வெண்பொங்கல், இந்த நைவேத்தியம் இதற்கு சிறப்பாக இருக்கும். தீபம் ஏற்றுறது அப்படின்றது 1 2 தீபம் அல்லது 11 தீபங்கள் ஏற்றலாம். இது செய்யக்கூடிய கிழமை அப்படின்றது திங்கட்கிழமை. இதற்கான நல்ல பலன்களை தரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 ராசிக்கான சிறப்பான கிரகங்கள் எது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத இந்த 2வது வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்துட்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.